திரும்ப வருவதின் வல்லமை. மத்தேயு 26 அதிகாரம் 31 35 வரை எல்லாரும் சத்தமாய் வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெற்றுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கப்படி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடர்கள் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடர்கள் அடைந்தாலும் நான் ஒரு காலமும் இடர்கள் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூறுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மறைக்க வேண்டியதாயிருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீசர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். அப்பொழுது இயேசு அவளோட கெத்சமனே என்னப்பட்ட இடத்துக்கு வந்து சீசல் நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணுமலும் நீங்கள் இங்கே உட்கார்ந்து ஜெபியுங்கள் என்று சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறிக்கிற கடைசி நாள் வந்தது. அந்த நேரத்தில் அவர் எழுந்து எல்லா சீசரை பார்த்து சொன்னார், நான் மறிக்க போகிறேன், என்னை சிலுவையில் அடிக்க போகிறார்கள், என்னை கசை அடிப்பார்கள், என்னை ஆணி அடிப்பார்கள், என்னை ரோம சேவர்கள் வந்து பிடித்து யூதர்கள் நிமித்தம் என்னை அறைந்து போடுவார்கள். என்னை பிடிக்க வரும் பொழுது நீங்கள் ஒத்தனை இருக்க மாட்டீர்கள். 3.5 வருஷம் என்னோடு இருந்தீர்கள், எல்லாரும் ஓடி போவீர்கள், எல்லாரும் ஓடி போவீர்கள், என்னை விட்டு ஓடுவீர்கள். அந்த நேரத்தில் பேதுரு 33 வசனம் சொல்லலாம், இயேசுவே அது எப்படி விட்டு போவேன்? நீங்க என்னை இந்த 11 பேரை மாதிரி நினைச்சீங்களா? நான் வித்தியாசமானால், நான் இவங்கள மாதிரி ஓடி போற ஆள் இல்ல, நான் ரொம்ப ஸ்ட்ராங், நான் ரொம்ப பலசாலி, நான் இவங்கள மாதிரி விட்டு ஓட மாட்டேன். இவங்க எல்லாரும் உம் நிமித்தம் இடர்கள் அடைந்தாலும் நான் இடர்கள் அடைய மாட்டேன், நான் விழ மாட்டேன், நான் விழ மாட்டேன். அந்த நேரத்தில் இயேசு சொல்றார் 34, இந்த ராத்திரி, இன்றைக்கு நைட் சேவல் கூவதற்கு முன்பாக என்னை நீ 3 தரம் மறுதலிப்பாய். எனக்கு தெரியாது தெரியாதுன்னு 3 தரம் மறுதலிப்பாய் என்று சொன்னான். அப்பொழுது அவன் சொல்றான் 35, நான் உம்மோடு மறைக்க வேண்டியிருந்தாலும் நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்னான். அவ்வளவு ஸ்ட்ராங், நான் இதை சாதிப்பேன், நான் இதை செய்வேன், இப்படி முடிப்பேன், அவ்வளவு திடகாத்திரம் உள்ளவன். இயேசு அவளோடு கெத்செமனே தோட்டத்துக்கு போனா. ஒரு இடத்தில் அவளை உட்கார்ந்து இங்கே ஜெபிங்கன்னு சொல்லி அவள் கல்லெறிய தூரத்தில் போய் ஜெபம் பண்ணா. ஜெபித்து திரும்ப வந்து பார்த்தால் சீசர்கள் எல்லாரும் தூக்கம். இவ்வளவு தைரியமா பேசிய பேதுருவும் தூக்கம். மற்றவங்க எல்லாம் சோர்ந்து தூங்கி இருந்தாலும் இவன் தூங்கிக்க கூடாதே, அவன் தூங்கிட்டான். அவனும் சாதாரண மனிதனை போல விழுந்துட்டான். 2வது முறை போய் வந்தால் அப்பவும் தூக்கம் பேதுரு, 3வது முறையின் பேதுரு தூக்கம், எல்லாம் தூக்கம். இன்றைக்கு ராத்திரி சேவல் கூவும் நீ 3 தரம் மறுதலிப்பான்னு சொல்லப்படுது. நான் மறுதலிக்க மாட்டேன்னு சொன்னான். ஆனா என்ன நடந்துச்சு? 69 75 வரை. அத்தருணத்திலே பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரை ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கல்யாணாகிய இயேசுவோடு கூட இருந்தாய் என்றால். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லா முன்பாக மறுதலித்தான். அவன் வாசல் மண்டபத்துக்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நாசனாகிய இயேசுவோடு கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவளுக்கு சொன்னான். அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேரிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிட்டு. அப்பொழுது பேதுரு, சேவல் கூவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். தைரியமாய் சொன்னவன் விழுந்துட்டான், தோல்வி அடைந்தான். சில நேரத்தில் நாங்களும் சொல்லுவோம், நான் அவனை மாதிரி இல்லை, நான் இவனை மாதிரி இல்லைன்னு பெருசா பேசுவோம். ஆண்டவர் ஒரு நாளும் பெருசா பேசுவங்களை நம்ப மாட்டார். இயேசு காண்பித்தார்,
ஒரு மேல் வஸ்திரத்தை கழட்டி ஒரு சால்வையை கட்டி சீசருடைய கால்களை கழுவி தாழ்மையை காண்பித்தார். தலைமைத்துவம் என்றால் இப்படித்தான். விஷயம் இருக்க வேண்டுமே தவிர பெருமை இருக்கக்கூடாது. விஷயம் இருக்க வேண்டுமே தவிர பெருமை இருக்கக்கூடாது. சீசலுக்கு காண்பித்தார். அத்துடன் அவர் சொன்னார், இன்னைக்கு ராத்திரி என்னை காட்டி கொடுப்பார்கள், என்னை கசையினால் அடிப்பார்கள், என்னை சிலுவை கரையை கொண்டு போவார்கள், அந்த நேரத்தில் எல்லாரும் ஓடி போவீர்கள். சீமோன் பேதுரு சொன்னான், நான் இந்த சீசர்களை போல இல்ல, நான் அவங்கள மாதிரி இல்ல, எல்லாரும் மறுதளிப்பாங்க, ஆனா நான் மறுதளிக்க மாட்டேன். ஏசு சொன்னா, இந்த ராத்திரி இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள நீ என்னை 3 தர மறுதளிப்பாய், சேவல் கூவ முன்பாக மறுதளிப்பாய். அதே போல அதே ராத்திரி இயேசு எனக்கு தெரியாது, அவன் பயந்தான், என்னையும் பிடிச்சு சிலுவையில் அறைந்துருவாங்கன்னு சொல்லி பயந்தான். அவரை தெரியாதுன்னு சொல்லி சத்தியம் பண்ணி சபித்தான். அப்பதான் அவனை விட்டுருவாங்கன்னு. உடனே சேவல் கூவியது, சேவல் கூவியது. இயேசுவின் முகம் அடிக்கப்பட்டிருந்தது, அவருடைய கண்ணங்கள் வீங்கி இருந்தது, கண்ணு வெளியில வந்த போல வீக்கப்பட்டிருந்தது, உதடுகள் வீங்கி வெடித்திருந்தது, அவருடைய முக பார்க்க முடியாதபடி கேவலமா இருந்தது. அவருடைய தலையில ஒரு முள்முடியை வைத்து அதை அடித்தார்கள், இரத்தம் பீறிட்டு வந்தது, முகம் அத்தனையும் இரத்தம், உடெல்லாம் கிழிக்கப்பட்டிருந்தது. அந்த இரத்தத்தின் மத்தியிலே உடைந்து போன இடத்திலே அவருடைய முகம் வீங்கி போயிருந்த நேரத்திலே என் ஆண்டவா இயேசு கிறிஸ்து பேதுரு இயேசுவை மறுதளித்த போது அந்த பேதுருவை நோக்கி பார்த்தார். அவர் எப்படி பார்த்தார்? லூக்கா 22:61 அழகாய் சொல்லப்பட்டது அதே சம்பவம். அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை பார்த்தார். அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை பார்த்தார். அந்த முகம் அவலட்சணமான முகத்திலே அவருடைய கண்கள் ஐபோல் பார்த்தது. சேவல் கூவதற்கு முன்னே நீ என்னை 3 தர மறுதளிப்பாய் கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை அது டச் ஆயிடுச்சு. அந்த பார்வை, நான் சொன்னேன் தானே நீ விழுவான்னு, அப்படி பார்க்கல, அப்படி பார்க்கல, கோபமாய் பார்க்கவில்லை, அன்பாய் பார்த்தது, அன்பாய் பார்த்தது. அந்த பார்வை தான் கண்ணில் இருந்ததே தவிர அந்த கண்ணின் பார்வை இருதயத்திலே உள்ளே போனது. அது என்னது? நான் இப்ப கூட உன்னை நேசிக்கிறேன், இப்ப கூட உன்னை நேசிக்கிறேன். அந்த வார்த்தை வந்தோடனே அவன் வெளியில போய் மனம் கசந்து, ஓ நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், நானா இதை எப்படி செஞ்சேன்னு அவன் அழுதான். இயேசு அன்பாய் பார்த்தா, நீ மறுதளித்து இருந்தாலும் நான் உனக்கு இன்னொரு சந்தர்ப்பம் தர போகிறேன். நீ இந்த டைம்ல இதை சாதிப்பேன், இப்படி இருப்பேன்னு சொல்லி சேலஞ்ச் எடுத்தாய், ஆனா உன் வாழ்க்கை ஏதோ காரணத்தினாலே தோல்வி அடைந்தது. ஆனால் இதனால் நீ விழுந்து போனா நினைக்காத, நீ எங்கேயும் போகாத, நான் திரும்ப வருவேன், உனக்கு இன்னொரு சான்ஸ் நான் தரப்போகிறேன், நான் இன்னொரு சான்ஸ் தரப்போகிறேன். எனக்கு பிரியமான சகோதரே, வாழ்க்கையில விழுந்தவர்கள் இந்த இடத்துல இருக்கீங்க. ஆண்டவர் சொல்லுறாரு, நீ ஸ்ட்ராங்கா இருந்து இன்னைக்கு விழுந்து இருக்கலாம், ஆனா நான் உனக்கு இந்த ஜீசஸ் சேவ்ஸ்ல செகண்ட் சான்ஸ் தரப்போறேன். உன் குடும்பத்துக்கு செகண்ட் சான்ஸ் வரப்போகுது, உன் வியாபாரத்துக்கு செகண்ட் சான்ஸ் வரப்போகுது, உன் தொழிலுக்கு செகண்ட் சான்ஸ் வரப்போகுது. கர்த்தர் சிலருக்கு இன்னொரு சான்ஸ் தரப்போறா. உன் குடும்பம் கேவலப்பட்டு அவமானப்பட்டு உன் வியாபாரம் விழுந்து நீ முட்டாள்தனமாக உன் வாழ்க்கையில் எடுத்த தீர்மானத்தினாலே அழிந்திருக்கலாம். ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். ஆண்டவர் அன்பின் கரங்களை காலையில உன்னை நோக்கி பார்க்கிறது. ஆண்டவர் அன்பின் கண்கள் இன்னைக்கு நோக்கி பார்க்குது. நீ என்னை மறுதளித்து இருந்தாலும் நான் உனக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை தர போகிறேன், நான் இன்னொரு சந்தர்ப்பத்தை தர போகிறேன். என் வியாபாரத்தை நான் இப்படி செய்வேன், நான் ரொம்ப ஸ்ட்ராங், எனக்கு நான் நல்லா படிச்சுக்கேன், எனக்கு இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு நினைச்சு இன்னைக்கு நீயே உன்னை சொதப்பி இருக்கலாம். ஆண்டவர் சொல்லாரு, நான் உனக்கு இன்னொரு சான்ஸ் தர போறேன். ஒரு நாளும் ஆண்டவர் பேதுரு தப்பு பண்ணொன்ன நீ வேணான்னு தள்ளிட்டு அவன் இடத்துக்கு இன்னொரு ஆள் வைக்கல, உன்னையே நான் மாத்துவேன். இன்னைக்கு லைஃப்ல எத்தனோ பேசிட்டோம், எனக்கு பிஸ்னஸ் நல்லா செய்ய தெரியும், நான் மணி நல்லா மேனேஜ் பண்ண சொல்லி குழம்பு கீழே விழுந்தவங்க இந்த இடத்துல இருக்கீங்க. ஆனா ஆண்டவர் உங்களை விழ விட மாட்டாரு.
உங்க லைஃப் உங்களால, உங்க மனைவினால, உங்க கணவனால, உங்க காதல்னால, உங்க திருமணனால, நீங்க தப்பான சூஸ் பண்ணால, இல்ல உங்க பிசினஸ்ல தப்பா ஏதோ செஞ்சனால, இல்ல நீங்க ஏதோ பாவம் செஞ்சனால சரி விழுந்திருந்தாலும் என் ஆண்டுடைய அன்பின் கண்களுக்கு உங்களுக்கு மனுஷங்க கிட்ட செகண்ட் சான்ஸ் இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவனுக்கு ஒரு 2வது சான்ஸை தர போகிறார். இந்த 2 மாதத்துக்குள்ள நீங்க மேல வருவதற்கு கர்த்தர் இந்த ஞாயிற்றுக்கிழமையோடு உங்களுக்கு ஒரு 2வது சான்ஸ் இந்த ஆலயம் எங்கும் பரவி கொண்டிருக்கிறது. ஒரு 2வது சான்ஸ் உனக்கு வரப்போகிறது. விழுந்து போன உனக்கு மறுபடி எழும்ப. ஸ்ட்ராங்கா இருந்த பேதுரு விழுந்தான். கர்த்தர் உன்னை மறுபடியும் கொண்டு வரப்போவா. நீ தவறு இருக்கலாம், ஆனா தேவன் உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்க போய்க்கா. உங்க குடும்பம் கேவலப்பட்டிருக்கலாம், எனக்கு ஆண்டவர் சான்ஸ் கொடுத்தாங்க. நான் விழுந்து போன எனக்கு ஆண்டவர் சான்ஸ் கொடுத்தாங்க. என்னைய எல்லாம் விழுந்து போனோன்னு சொன்னாங்க, நான் தப்பானோன்னு சொன்னாங்க. ஆனா அவருடைய அன்பு கண்கள் என்னை பார்த்தது. மற்றவனுடைய கண்கள் எங்களை வேற விதமா பார்த்தாலும் அவருடைய அன்பின் கண்கள், அவருடைய அன்பின் கண்கள் ரொம்ப அருமையாய் பார்த்துச்சு. ஹல்லேலூயா. இந்த காலையிலோட கண்கள் உன்னை பார்க்குது. அன்பா அந்த கண்கள் என்னை கண்டதுனாலே அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல சத்தமா பாடலாம். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேச, யாரும் அறியாத என்னை. எத்தனை பேருக்கு சத்தமாய் பாட முடியும்? என்னை வந்த நல்ல நேசரே, கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஊக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கினை வீசினாங்களே. எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்த தேடி வந்த நல்லனே. உங்களை யாரும் நல்லா தெரிஞ்சு கொள்ளல, ஆனா தப்பா பேசுறாங்க. நல்லா தெரிஞ்சவர் இருக்காரு, உன் தப்பெல்லாம் தெரிஞ்சவர் இருக்காரு. தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன்.
வேணும்னு சொன்ன பொழுது, எல்லாரும் ஒதுக்கிய பொழுது, நீ தான் வேணும்னு அவர் சொன்னாரு. இந்த பேதுரு முடங்கி போயிட்டான். ஐயோ தப்பு பண்ணிட்டேன், தப்புன்னு. ஒரு நாள் பெந்தெகோஸ்து நாள் வந்த பொழுது 120 சீசர்களுக்காக மேல் மாடியில 120 பேர் இருக்காங்க. 50வது நாள் இருக்காங்க. இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு பூமி அசைந்தது. ஒரு பெரிய இடி முழக்கம், ஒரு பெரிய காற்று. அந்த வீடு முழுக்க ஒரு அபிஷேகம். தேவனுடைய ஆவியின் வல்லமை இறங்கினார். பரிசுத்த அபிஷேகம் இறங்கியது. இந்த காலையில் அதே அபிஷேகம் இந்த இடத்தில் இருக்கிறது. தேவனுடைய ஆவியை இறங்குகிறார். விழுந்து போன, தோல்வி அடைந்த, சாதிப்பேன் சொல்லி நினைச்சு விழுந்து போனவன் என்ன நடக்குமோ இருக்கான். திடீரென்று தேவ அபிஷேகம் வந்தது. அந்த நேரத்தில் ஒருவனை எடுத்து தேவன் பயன்படுத்த வேண்டும். ஒரு பிரசங்கத்தை பண்ண வேண்டும், வல்லமையாய் பண்ண வேண்டும். எல்லாரும் நினைச்சாங்க கர்த்தர் என்னை பாய்ப்பா, கர்த்தர் என்னை பாய்ப்பா. இப்போ யோவான் நினைச்சானா இயேசுட மார்பிலே சாஞ்சவன். மாத்தேயு நினைச்சா, மார்க்கு நினைச்சான். ஆண்டவர் சொன்னாங்க, பேதுரு எழுந்துற, நீ எனக்காக பேசு. விழுந்து போன உன்னை கர்த்தர் குனிஞ்சு தூக்கி உன்னை அவர் நிறுத்த போகிறார். விழுந்து போன உன்னை எடுத்து அவர் பயன்படுத்த போகிறார். பேதுரு அவன் பேச ஆரம்பித்தான். பேதுரு அவன் சீமோன் பேதுருக்கு ஆண்டவர் இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். நீங்க உங்க வாழ்க்கையில எத்தனோ முறை விழுந்து தவறு செய்திருக்கலாம். நீ குழம்பி இருக்கலாம். ஒருவேளை உன் வாழ்க்கை நீயே குழப்பி இருக்கலாம். மிஸ்டேக்கான தீர்மானம். உங்க வாழ்க்கையில் நீங்க விழுந்திருக்கலாம், உங்க வாழ்க்கையை நீங்க குழப்பிக்கலாம். ஆனா கர்த்தர் உங்க வாழ்க்கையில தான் மகிமைப்பட போறா. அவருடைய பலவீனத்திலே தன்னுடைய பலத்தை காண்பிக்கும்படி இருக்கிறார். பெந்தெகோஸ்து நாள் வந்த பொழுது பேதுரு எழும்பினான். சீசர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவன் 5 நிமிஷம் தான் பிரசங்கம் பண்ணினான். யோவான் புத்தகத்தை எடுத்து 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். விழுந்து போன உன்னை கர்த்தர் பல ஆயிரங்களுக்கு நான் சொல்றது, இந்த நவம்பர் டிசம்பர் மாதத்திலே கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறார். பலருக்கு நீ ஆசீர்வாதமாய், பல குடும்பங்களுக்கு நீ நன்மையாய் இருக்க போகிறாய். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொன்னார் பேதுருவை பார்த்து, பேதுருவே நீ ஒரு மலைடா, நீ ஒரு மலை. நான் மேலே சர்ச்சை கட்டுவேன், சபையை கட்டுவேன். ஒன்னு சீசங்களாம் பேதுரு மேல எல்லாரும் பார்த்தா அவ்வளவு தேவ சபை இவன் மேல கட்ட போறாரா? ஆச்சரியப்பட்டார்கள். இவன் விழுந்து போனவன் தானே, உன்னை எல்லாம் கேவலமா தான் நினைப்பாங்க. நீங்க எல்லாம் 4 பேருக்கு முன்னுக்கு நீ சொந்தக்கா முன்னுக்கு இந்த அட்வைஸ் பண்ணா, இவளை அட்வைஸ் பண்ணான்னு கேவலமா நினைப்பாங்க. அப்படி நினைக்கலாம். ஆனா உன் வருகைக்காக காத்திருக்க நாட்கள் வரப்போகிறது. நீ அப்ப வருவான்னு பார்த்து கொண்டு நாள் வரப்போகுது. ஹல்லேலூயா. நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன், வாழ்க்கையில நீ என்ன பண்ணுனான்னு யோசிக்க மாட்டாங்க. நீ எந்த இடத்துக்கு வந்திருக்கான்றதா முக்கியம். அந்த இடத்துக்கு வந்தவன் கடந்த கால வாழ்க்கை பிரயோஜனம் இல்லை. நீ அங்கேயே இருக்க கூடாது. ஆண்டவர் சொன்ன உன் மேலே சபை கட்டுவேன். எல்லாரும் பேதுரு மேலையா? அவன் தான் உங்களை மறுதலிச்சானே, அவன் தான் உங்களை சபிச்சானே, அவன் தான் ஓடி போனவன், அவன் பலமுறை தோல்வி அடைந்தவன். இயேசு சொல்ல, இவன் பலமுறை விழுந்துக்கலாம், ஆனா நான் இவனை நம்புறேன். நான் இவனை வச்சு பிறைக்கால் செய்வேன், ஊழியத்தை இவனை வச்சு செய்வேன், வியாபாரத்தை இவனை வச்சு செய்வேன், பெரிய சாதனைகள் இவனை செய்வேன். கடவுள் உங்களை வச்சு செய்ய போவா. பெரிய காரியம் நடக்க போகுது. முழு இஸ்ரவேலுமே சீமோன் பேதுருவை ஒரு தோல்வி அடையதுன்னா பார்த்தான். எப்ப இயேசுவை மறுதலிச்சு ஓட்டினான அவனை பார்க்கணும். இவன் அந்த ஓடி போனவன் தானே, இயேசு விட்டு போனவன் தானே, இவன் தப்பானவன் தானே. எல்லாரும் அவனை பார்த்தோன்னா இவன் இடையில போனவன் தானே, இவன் கொஞ்ச நாள் கடையை திறந்துட்டு மூடினவன் தானே. இவனோட குடும்ப வாழ்க்கை இப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு, இப்பதானே உடைஞ்சி. இப்ப கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு நிப்பாட்டினவன் தானே. இவன் அங்க இருந்து இப்ப இங்க வந்தவன் தானே. அப்படித்தான் பேச ஆரம்பிச்சாங்க. அவனை பார்த்த பொழுது தோல்வியால ஆனா இப்பதான் உலகமே அவனை தரக்குறைவாய் பார்த்தது. சீசங்க கூட இயேசு சிலுவையில் அரங்கணத்துல இவன் மறுதலிச்சு ஓடி வந்துட்டான் ரூமுக்கு.
ரூம்ல இருந்து ஒளிஞ்சிருக்க இடத்துல 11 சீசன் இருக்காங்க, 10 சீசன் இருக்காங்க. யூதா செத்துட்டான், 10 பேர் எல்லாரும் ஒதுக்கிட்டான். என்ன பெருசா மகதலிக்க மாட்டேன் சொன்னா என்ன ஆச்சு? எல்லாரும் ஒதுக்குனாங்க, எல்லா சீசனும் ஒதுக்குனாங்க. எல்லாரும் அவனை கணக்கெடுக்கல, எல்லாரும் அவனை விழுந்து போனவன தான் பார்த்தாங்க. ஆனா ஆண்டவனுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கொடுத்தா. அவன் பிரசங்கம் பண்ண நேரத்துல எல்லா சீசன்ல பார்த்தாங்க, அடே அன்றைக்கு விழுந்து போனவன் இன்னைக்கு இப்படி நிக்கிறானேன்னு. உன்னை இந்த மாசத்துல கத்து அப்படி வைப்பாங்க, உன்னை வைப்பாங்க. இந்த மாதம் இந்த சபைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தின் மாதம், எனக்கு இது ஒரு ஆசீர்வாத மாதம். நீங்க பரிசுத்தான் வல்லமையினால் அபிஷேகம் நிரம்புவீங்க. இதோ இந்த 2வது சந்தர்ப்பம் சொல்லுங்க, அந்த செகண்ட் சான்ஸ், அந்த அனாயிண்டிங் இந்த இடத்துல கிரியை செய்து இந்த சர்ச் முழுக்க நிரம்பியக்குது. ஒவ்வொரு தலைமையில அது வந்து இறங்கிக்க, ஒவ்வொரு தலைமையில வந்து இறங்கிக்குது, ஒவ்வொரு நாட்கள் வந்து இறங்கிக்குது. நீங்க யாரும் சின்னதா செய்ய நினைக்கணும். சின்ன சின்ன திட்டங்கள், சின்ன சின்ன பிளான்கள்ல லைஃபை கொண்டு போகாதீங்க. உங்க பாக்ஸுக்கு வெளியே யோசிங்க. பெரிய காரியங்கள் செய்ய நினைங்க, கடவுள் உங்களை எங்கேயோ கொண்டு போவாங்க, பெரிய காரியத்தை செய்ய வைப்பாங்க. நீ தவறிய இடத்திலிருந்து எழுந்து வல்லமையாய் செயல்படு. உன்னை பரியாசம் பண்ணிய மனிதர்கள் மத்தியிலே பல ஆயிரங்களுக்கு ஆஸ்வதமாய் வாழு. இந்த இடத்தில் இருக்கும் உனக்கு 2வது சந்தர்ப்பத்தை கொடுக்க போகிறார். ஆண்டவர் சொல்லுவாங்க, அவர் உங்களில் செய்து முடிக்க வேண்டியதை இன்னும் செய்து முடிக்கவில்லை. ஒருவேளை நீங்க எஸ்ன்னு சொல்லலாம், ஆனா நானும் சொல்றேன் எஸ்ன்னு. ஒருவேளை நீங்க நினைக்கிற பாஸ்டர் வேர்ல்ட் எங்கேயோ லைட் இல்லாத, தண்ணி இல்லாத, டாய்லெட் இல்லாத வீட்டில் இருந்து இன்னைக்கு நல்லா இருக்காது. எத்தனோ வீடு இருக்கு, எத்தனோ காணி இருக்கு, எத்தனோ வாகனம் இருக்கு, பெரிய சர்ச், ஆயிரங்களுக்கு சர்ச், இவ்வளவு வசதியா இருக்கா. கடவுள் இவருக்கு எல்லாம் செஞ்சுட்டாங்க. ஆண்டவர் சொல்லாரு, வால்டர், நான் உண்ட வாழ்க்கையில செய்ய நினைச்சது இன்னும் செஞ்சு முடிக்கல. நான் எவ்வளோ பெருசா செய்யக்க, உன் வாழ்க்கையில எவ்வளோ பெருசா செய்யக்க, நீங்க ஒரு பெரிய இடத்துக்கு வைப்பீங்க, பெரிய இடத்துக்கு வைப்பீங்க. மனிதர்கள் உங்களை பார்த்து நீங்க ஃபெயில், நீங்க ஃபெயில், நீங்க தோத்தவே, உங்க கதை எனக்கு தெரியும்னு சொல்லலாம். இந்த இடத்துல இருக்க உங்களோட கதை வந்து இந்த பைபிள்ல இருக்க ஒத்தன கதை மாதிரி இல்லை. இவங்களோட கதையை கேட்டோம்னா கேவலமா கிடைக்கும். அவங்கெல்லாம் மேடைக்கும் எடுக்கல, பைபிளுக்கு எடுக்கலாது. ஆனா நம்ம மிஸ்டேக்கான ஆக்களை தான் கத்த மகிமையா பயன்படுத்துவார். அவ மகிமையாய் பயன்படுத்தா. கடைசியா நான் ஒன்று சொல்ல, யார் என்ன சொன்னாலும் சொல்லுங்க, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சத்தமாய் சொல்லுங்கள் எல்லாரும் எழுந்திருந்து, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு. பிலிப்பியர் 4:19, பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என் ஆண்டவர் உன்னை பலப்படுத்துகிறார். உன்னை பலவீனத்தோட பலன் வராது. ஹல்லேலூயா.